அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தொடர்ந்து வரக்கூடிய காணொலியில் திருக்குறள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் அடுத்த காணொலியாக திருக்குறள் மொழிபெயர்ப்பு, திருக்குறளை யாரெல்லாம் எப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். திருக்குறள் மொழிபெயர்ப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 2வது நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லப்படுது. 80க்கும் மேற்பட்ட, ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 80க்கு மேலே தானா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதிகமான, உலகிலேயே அதிகமான மொழி அப்படின்னு சொல்லிட்டு 80க்கு மேலே தானா அப்படின்னா, பல நூல்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுருச்சுன்னா அதை தாண்டி பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட தேவை இருக்காது. அந்த அடிப்படையில் பிற நூல்கள் இதை விட குறைவாக தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அந்த வகையில் 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலக அளவில் அதிக மொழிகளில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூலாக திருக்குறள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிடத்தகுந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளை. ஜெர்மன் மொழியில் டாக்டர் கிரால் அவர்களும், ஆங்கிலத்தில் ஜியு போப் அவர்களும், அதுக்கப்புறம் பிஜி மொழியில் எஸ்எல் பெர்விக் அவர்களும், சிங்கள மொழியில் மிசிகாமி அம்மையார் அவர்களும், பிரெஞ்சு மொழியில் ஏரியல் அவர்களும், ருசிய மொழியில், அதாவது ரஷ்ய மொழி, அதில் யுரி கில்ஷோவ் அவர்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஹிந்தி, அதே மாதிரி நம்ம இந்திய மொழிகளுக்கு வந்தோம் அப்படின்னா, ஹிந்தியில் பிடி ஜெயின் அவர்களும், டாக்டர் சங்கர ராஜு நாயுடு அவர்களும், ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் அவர்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி வடமொழியில் ஸ்ரீ அப்பா தீட்சிதர் அவர்களும், ஸ்ரீ கோவிந்தராய் ஜெயின் சாஸ்திரி அவர்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. கோவிந்தராய் ஜெயின் சாஸ்திரி அவர்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வைத்தியநாத நாதா அப்படின்றாங்க, அல்லது வைத்தியநாத நாதர் அவர் மொழிபெயர்த்திருக்காங்க. மலையாளத்தில் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பர்மிய மொழியில் கூட திருக்குறள் வெளிவந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பர்மிய மொழியிலையும் திருக்குறள் வெளிவந்திருக்கு. இதெல்லாமே குறிப்பிடத்தகுந்த மொழிபெயர்ப்புகள் தான். நான் சொல்கிற மொழிபெயர்ப்பு இவ்வளோ பேரால் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிலாம் இல்லை. இன்னும் பலராலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆங்கிலத்தில் பலர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் ஒரு இந்தியர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த குறிப்பிடத்தகுந்த இந்தியர் அப்படின்னு பார்த்தோம்னா KM பாலசுப்ரமணியனோட மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். அதற்கப்புறமா பலரும் திருக்குறளை புகழ்ந்து பேசியிருக்காங்க. நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவர்களோ இல்லை அயல் நாட்டை சார்ந்தவர்களோ, அதில் அயல் நாட்டை சார்ந்தவர்களில் திருக்குறளோட சிறப்பு புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்பர்ட் ஸ்விட்சர், சார்லஸ், அதுக்கப்புறம் இகோவர், ஏரியல், கிரால், போப்பையர், பெஸ்கி, சாஸ், கால்டுவெல், ஃப்ரெட்ரிக், பின்சாட், லிண்டர்னிச், ட்ரூ, லாசரஸ், அதுக்கப்புறம் எல்லிஸ், இவங்க எல்லாருமே திருக்குறளை புகழ்ந்து பேசியவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். ட்ரூ, எல்லிஸ் இவர்களாம் கூட திருக்குறளில் ஒரு பகுதியை மொழிபெயர்ப்பும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாமே அயல் நாட்டார் திருவள்ளுவரை புகழ்ந்து பேசிய இடங்களாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். திருவள்ளுவருடைய சிறப்பை புகழ்ந்த இடங்களாக இருக்குது. திருக்குறளோடு தொடர்புடைய சில ஆய்வு நூல்களும், பல ஆய்வு நூல்கள் வெளிவந்திருக்கு. அதில் குறிப்பிடத்தகுந்த படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு, கிவா ஜெகநாதனுடைய திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு, அப்புறம் வாசுபமாணிக்கனாருடைய வள்ளுவம், குழந்தை சாமி இது பிள்ளையாருக்கு குழந்தை சாமியுடைய வாழும் வள்ளுவம், அதுக்கப்புறம் தேப்போமியுடைய வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், அப்புறம் சுந்தரமூர்த்தி அவர்களுடைய
திருக்குறள் நடையியல், சொல்வலை வேட்டுவர். வேட்டுவர் வந்து அங்கே இல்லை, சொல்வலை வேட்டுவர். இது வந்து ஈ. சுந்தரமூர்த்தி அவர்களுடையது. இந்த நூல்கள்லாம் திருக்குறள் பற்றி எழுந்த நூல்கள், திருக்குறளுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நூல்கள் கூட வச்சுக்கலாம். அப்படி எழுந்த நூல்கள் அப்படின்றத பார்க்குறோம். இதை தாண்டி நிறைய வந்து உரை வளங்களும் வெளிவந்திருக்கு. உரை வளம் அப்படின்றது பல உரைகளையும் தொகுத்து அந்த அந்த உரையோட சிறப்பை வந்து சொல்லும் வகையில் உருவாக்கப்படுவது. ஒரு ஆசிரியர் பலரோட உரையை வந்து தொகுத்து அதற்கு பின்னாடி தன்னுடைய கருத்தையும் வந்து இணைத்து வெளியிடுவாங்க. அப்படி தர்ம ஆதீனம் வந்து திருக்குறள் உரைவலம் அப்படின்ற ஒரு நூலை வந்து உருவாக்கியிருக்கு. திருக்குறள் உரைவலம் இது வந்து தரும ஆதீனம் வந்து வெளியிட்டிருக்கு. இது வந்து இந்த நமக்கு ஐவருடைய உரை கிடைக்குது இல்லையா, அந்த ஐவருடைய உரையோடு வெளிவந்த நூலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திருப்பனந்தாள் ஆதீனம் வந்து ஏற்கனவே பார்த்தது தரும ஆதீனம். அடுத்து திருப்பனந்தாள் ஆதீனம் வந்து திருப்பனந்தாள் காசி மடம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க வந்து திருக்குறள் உரை கொத்து அப்படின்ற பெயரில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த திருக்குறள் உரை கொத்து யாரால் இயற்றப்பட்டது, இந்த இது வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த ஐவருடைய பழைய உரை இருக்குல்லையே, அந்த உரைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உரைகளுக்கு, அந்த திருக்குறளுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பையும் இணைத்து வரக்கூடியதாக தான் இந்த திருப்பனந்தாள் ஆதீன வெளியீடு இருக்குது. அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு நுண்பொருள் மாலை, அது வந்து காரிரத்ன கவிராயர் அவர்களால் நுண்பொருள் மாலை என்ற பெயரில் வந்து ஒரு நூல் வெளி வந்திருக்கு. அது திருவள்ளுவ மாலை அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், பலரால் பாடப்பட்ட பாடல்கள் இணைந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்த மாதிரி உரை வளம் அல்லது உரை களஞ்சியம்ன்ற பெயரில் வந்து 2 நூல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. உரை வளம், உரை களஞ்சியம். அதை எழுதியவர் தண்டபாணி தேசிகர் அப்படின்றத பார்க்குறோம். தண்டபாணி தேசிகர் உரை வளம், உரை களஞ்சியம் 2யுமே எழுதியிருக்காரு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வந்து திருக்குறள் உரை களஞ்சியம் என்ற பெயரில் உரைவளம் இயற்றியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாமே வந்து குறிப்பிடத்தகுந்த திருக்குறளுடைய இந்த உரைவளம் பற்றிய நூல்கள். ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாஜி, வாவேசு ஐயர், MS பூரணலிங்கம் பிள்ளை, அப்புறம் வந்து KM பாலசுப்ரமணியம் இவர்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் குறிப்பிடத்தகுந்த திருக்குறளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்புகளாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஆங்கிலத்தில் பலரும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் குறிப்பிடத்தகுந்தவை இவையெல்லாம் அப்படின்றத பார்க்குறோம். அதற்கப்புறம் திருக்குறளுடைய சிறப்பை வந்து திருக்குறளோட சிறப்பை பாடுவதற்காகவே திருவள்ளுவ மாலை எழுந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அதை தாண்டி திருக்குறளுடைய சிறப்பை வந்து திருவள்ளுவ மாலையிலேயோ இல்லை அதை தாண்டி வெளியவோ வந்து பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பலரையும் நம்ம குறிப்பிடலாம். அதில் குறிப்பாக ஔவையுடைய அந்த அணுவை துழைத்து கடலை புகுத்தி குறுக தெரித்த குறள், அது வந்து ரொம்ப 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 குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் கல்லாடர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு சொல்லி கல்லாடர் குறிப்பிடுறார். எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதற்கப்புறமா மாங்குடி மருதனார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓதற்கு எளிதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளக்கி அப்படின்னு சொல்லி, ஓதுதற்கு எளிதாய், அதுக்கப்புறம் வந்து உணர்வதற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளக்கி அப்படின்னு சொல்லி மாங்குடி மருதனார் குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் செங்கண்ணனார் என்ன சொல்கிறாருன்னா, வேத பொருளை விறகால் விரித்தும், வேத பொருளை விறகால் விரித்தும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். வண்ணக்கஞ்சாத்தனார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரியத்திற்கு எப்படி வேதம் இருக்கோ அதை போன்றது தமிழுக்கு திருவள்ளுவம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு வண்ணக்கஞ்சாத்தனார். அடுத்து தமிழ் நாகனார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருவள்ளுவர் அப்படின்னாலே இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்ததாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதை தாண்டி நப்பாலத்தனார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம் தகழி ஆன்ற பொருள் திரி
இன்பம் சிறந்தனை இன்பு சிறந்தனை செஞ்சொல் தீதண்டு குரம்பாவால் வள்ளுவனார் ஏற்றினார் வையத்து வாழ்வார்கள் உள்ளிருள் நீக்கும் விளக்கு அப்படின்னு சொல்லி நப்பால் நத்தத்தனார் சொல்கிறார். அதுக்கப்புறம் நத்தத்தனார் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம். இந்த நூலை ஓதி உணர்ந்து கொண்டால் வேற நூலெல்லாம் படிக்கணும்னு தேவையில்லை, இதை மட்டும் படித்தாலே நம்ம மண்ணு தமிழ் புலவராய் ஒரு நிலைத்த புலவராக இந்த உலகில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். மாதிரி ஒரு பழைய பாடல் ஒன்று, அது பரிமேல் அழகர் உரையையும் திருக்குறள் ரெண்டையுமே சிறப்பித்து சொல்லக்கூடியதாக ஒரு பழைய பாடல் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ பாலில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமேல் அழகன் தெரிந்த உரையாமோ தெளி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இது சொல்லக்கூடியது என்ன, பாலில் எல்லா பாலும் நல்ல பசுவின் பாலாக மாறிவிடாது. நல்ல பசுவின் பால் அப்படின்றது தனி சிறப்பிற்குரியது. அதே போல் எல்லா நூலும் வள்ளுவர் செய்த நூலாகி விடாது. அதே மாதிரி உரை செய்த எல்லாருடைய உரையும் பரிமேல் அழகன் உரையாகி விடாது. அதாவது எப்படி பாலில் சிறந்த பால் தனித்த பெருமையுடையதோ, எப்படி வள்ளுவமும் அதே மாதிரி நூல்கள்லேயே சிறப்பான ஒன்றாக கருதப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் உரைகளில் தனிச்சிறப்பிற்குரியதாய் பரிமேல் அழகர் உரை இருக்குது அப்படின்றதையும் இவர் இந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாமே நாம் திருக்குறள் பற்றி பிறர் பேசக்கூடிய சிறப்பிற்குரிய இடங்களாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி திருவள்ளுவ மாலையில் ஒன்றே பொருளெனின் வேறு என்ப வேறு எனின் அன்று என்ப ஆறு சமயத்தார் நன்று என எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. அதாவது 6 வகை சமயத்தார் இருக்காங்க. அவங்களில் ஒருத்தர் ஒன்று அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் வேற அப்படின்வாங்க, இன்னொருத்தர் வேறன்னு சொன்னால் இன்னொருத்தவங்க அதுவும் இல்லை இன்னொன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் நன்று என பாவலரும் எல்லாருமே இயைபவே, எதற்காக இயைகிறாங்க எல்லாருமே, வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு சொல்லி குறிப்பிடார். திருவள்ளுவருடைய அந்த மொழியை கேட்கும் பொழுது திருக்குறளை எல்லா சமயத்தாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறதுக்கு, இந்த பொதுமறை அப்படின்றது பொதுவான வேதம், இந்தியாவின் 6 வகை சமயங்களுக்கோ இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கோ பொதுவான வேதமாக இருக்குது அப்படின்றதுனால தான் அதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் திருக்குறள் இன்னொரு சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியக்கூடியதாக இருக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி அகரத்தில் துவங்குகிறது. இறுதி குறள், அதாவது 1130வது குறள் இன்பத்துப்பாலில் வரக்கூடியது. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரின் அப்படின்னு சொல்லி பெரின் நகரத்தில் முடிஞ்சிருக்கு. அகரம் என்பது தமிழின் முதல் எழுத்து, நகரம் என்பது தமிழின் ஈற்றெழுத்தாக இருக்குது. அப்போ முதல் எழுத்தில் தொடங்கி இறுதி எழுத்தில் முடியக்கூடியது திருவள்ளுவருடைய திருக்குறளினுடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். இனி அடுத்த காணொலியில் குறிப்பிடத்தகுந்த குறள்கள், இன்றைக்கும் ஒரு பொன்மொழி மாதிரி எல்லா இடத்துலையும் எடுத்தாளப்படக்கூடிய குறள்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.